அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. எண்கள் என்பதுதான் இன்றைய காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம். அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு, அதில் வந்து சிஸ்டம்ஸ் நிறையா இருக்கு. வான சாஸ்திரத்தில் ஜோதிடம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க, அதே ஜோதிடம் உண்மைனா கெரானத்தை பாரு, பரிகாரம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க. உலகத்திலே எல்லா கோயில்லையுமே ஈசானி மூலையில் அவரப்பட்டது நவகிரகங்களும் தான். ஒரு தந்திரத்தை ஒழித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும். பங்குச்சந்தையில் காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நான் பல முறை போட்டாச்சு. போன 1.5 வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது. எல்லாம் டெக்னிக்கல், நாங்கள் டெக்னிக்கல் கிடையாது, ஃபுல்லாக அஸ்ட்ராலஜிக்கல். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ட்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. இப்பேற்பட்ட ஒரு இதில் நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு கூட போனவங்களாம் உட்காந்துருக்காங்க, போயிருக்காங்க. டைமும் இல்லை. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த மாதங்கள் தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்க்குமாறு ஜோதிடத்தை அள்ளி தெளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் மைதிலியை நிஜமாலுமே பாராட்டணும். என்னென்னா, இது என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மீறி ஒரு பொருளாதாரம் அல்லது பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு உருட்டி ஒரு வழியாக எல்லா மேடைகளிலும் எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்துக்கும் ஒரு மாலையை போட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி மனுஷி ஒரு போராடி இன்னைக்கு எல்லா ஜோதிடர்களையும் தன் வசப்படுத்தி அழகாக ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம். எதையுமே நான் சொல்லுவாங்க, ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டாதான் நம்ம எதிரில் இருக்கிறவன் கையெடுத்து கும்பிடுவாம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை ஜோதிட மேடைகளில் போய் அவங்க மாலை அணிவித்து மற்றவர்களை பாராட்டினார்களோ அதெல்லாம் திருப்பி அவருக்கு கிடைக்கும் காலம் வந்து விட்டதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணு பேக்ரவுண்ட் இல்லாமையோ அல்லது பண வசதி இல்லாமையோ ஒரு துறைகளில் ஒரு 100 பேர்த்த கூட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்கள மதித்து வர்றதும் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் சாதிச்சு காட்டுற பெண்கள் நம்ம ஜோதிட துறையில் ஒரு சில பெண்கள் நம்ம கனகாம்பாளுக்கெல்லாம் முன்னிலுமே பாராட்டணும். வருடம் அவங்களுடைய திறமையெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஈரோடு மீனாட்சி அக்காவும் சரி, இன்னும் நிறைய பேர் இதில் இருக்காங்க. இதில் மைதிலியும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க, பாராட்டுதலுக்குரியது. இப்போது எனக்கு கொடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சரவணன் சோமசுந்தரம் மாதிரியே பட்டு காலையிலேருந்து கொடுத்த தலைப்பை கிளியராக புட்டு வச்சது சரவணன் சோமசுந்தரம் தான். அவருடைய தலைப்பு என்னவோ தலைப்புக்கு நியாயம் பண்ணி பேசுனது அந்த ஒரு ஆள் தான். ஷேர் மார்க்கெட்டில் நீ என்ன பணம் சேர்த்துவேங்கிறத பாவ ரீதியாக காரக ரீதியாக புரிய வச்சதும் அவரு தான். சரி, இப்போ கிரகத்தின் காரகத்தினுடைய மேன்மைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரகத்தின் காரகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அதில் மேன்மை என்ன அப்படிங்கும்போது அது எனக்கே கொஞ்சம் புரியல. இந்த இடத்துல எதுக்கு அந்த மேன்மைன்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ போஸ்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இப்போ மேன்மை அப்படின்னா ஒரு கிரக காரக ரீதியாக அது தன்னை காட்டிக்கொள்வது, தன்னுடைய காரகத்தை அதிகமாக நம்மகிட்ட வெளிப்படுத்துவது தானே மேன்மை. அது எந்த ரூபத்தில் அப்படிங்கிறது தான் என் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் ஒரு வண்டி அப்படின்னா வண்டிக்கு காரகம் யாருங்க? சரவணன். அது சொகுசுக்காரு சுக்கரன். வண்டி பேர் கனரக வாகனம்னா சனி, ஸ்டேரிங் சம்மந்தப்பட்டது. செவ்வாயும் வந்துடும். செவ்வாய் கொஞ்சம் தொழிலுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னா செவ்வாயும் வரும், சனியும் வரும், வந்துடுவாங்க. சொகுசுன்னா சுக்கரன் வந்துடும். இவங்க 3 பேர் தான் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற கான்செப்டு. ஆனால் வண்டியினுடைய சூட்சமங்கிறது புதன்கிட்ட இருக்குது இல்லையா? எப்படி? காலுடைய விரல்களும் கைகளுடைய விரல்களும் தான் அங்கே வேலையே. ஒழுங்காக 8 போடல அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்க மாட்டான். நீ எப்பேற்பட்ட காரு எவ்வளோ பெரிய கொடியை கட்டி போய் லைசன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துலயே ஆப்பு வச்சுருவான் இல்லையா? அப்போ புதனுக்கு அந்த நெளிவு சுழிவுங்கிறதும் சரி, அந்த கையினுடைய எப்பேற்பட்ட சிந்தனைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளுதாக இருந்தாலும் அந்த கை விரல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதனுடைய ஆதிபத்தியம்.
அப்போது அந்த நெளிவு சுழிவுகளோடு அந்த வண்டியை ஓட்டுற டெக்னிக் சந்து பொந்துகளெல்லாம் மூந்து ஓட்டிகிட்டு போவோம். இது 3 சக்கர வண்டி ஆட்டோவுக்கு தான் பொருந்தது. ஆட்டோ யார்? மிதுனம் தானே. அப்போது இந்த புதனினுடைய காரகம் என்பது எதில் தெரியுன்னா, வண்டி செமையாக ஓட்டுறான்டா, இந்த சந்து பொந்துக்குள்ளே எப்படா இவன் ஓவர்டாக் இப்படி திரும்பி போகிறான் அப்படின்பாங்க. அப்போ அந்த புதனினுடைய மேன்மை அவன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் பண்ண முடியும். சுக்கிரன் நல்லா இருந்துருச்சுன்னா வண்டி ஓட்டிட முடியாது. சனி வலுவாக இருந்தாலும் வண்டி ஓட்டிட முடியாது. செவ்வாய் வலுவாக இருந்தாலும் வண்டி ஓட்டிட முடியாது. புதன் வலுவாக இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். டிரைவருக்குமே புதன் நல்லா இருக்கணுமா இல்லையா? லைசன்ஸ்லாம் ஏங்க எனக்கு தெரிஞ்சு 4 லாரி வச்சுருந்தாங்க. 4 லாரி வச்சுருந்து கரூரில் சூப்பராக எப்போ இருந்து வச்சுருக்காங்க. கரெக்டாக டைம் வந்து பாதகாதிபதி தசை ஆரம்பிச்சிருச்சு. நான் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, குறைச்சிக்கங்க, லைசன்ஸ் இல்லாமல் எவன்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். மீறி வண்டி சும்மா நிற்கிது, ஓட்ட ஆள் இல்லாமல் டிரைவர் இல்லாமல் நிற்கிது. அர்ஜென்ட்டுன்னு ஒரு ஆர்டர் வருது, வண்டி எடுத்துகிட்டு போடாங்கிறாரு. அவன் லைசன்ஸே இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். சிக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்டி 11 வருஷமாச்சு, இன்னும் போலீஸ் இன்னும் கோர்ட்டில் கிடக்குது, இன்னும் கிடக்குது, இத்து போய் துரு பிடிச்சி கிடக்குது. ஒரு லாரி இல்லை, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். புதனுடைய கான்செப்ட் அங்கே இல்லை, நீ லைசன்ஸ் மட்டும் பார்த்துக்க. அது மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாங்க. கட்டும்போது அவர் வக்கீல், பெரிய வக்கீல். அவங்க நங்கையா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்குது, வேலை செய்யுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாமியா வீட்டு இடத்துல வீடு கட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு ஃப்ளோரு பொதுவாக கட்டுறாங்க. பெரிய வீடு, நல்லா 2 கோடி ரூபா போட்டு கட்டிகிட்டு இருக்காரு. இதில் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ், அவன் வக்கீல், கிரிமினல் வக்கீல், பூரா நம்பர் 2 விளையாடுறா. நான் சொல்கிறேன், எப்பா டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸை கரெக்டாக வச்சுக்கோ, அப்ரூவ்டை கரெக்டாக வச்சுக்கோ. ஆனால் நீ வீடு கட்டுற அம்சம் இருக்குது, வெளிநாட்டு பணங்கிறதுனால அந்த இடம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு. அதனால் இது ஏதோ கொஞ்சம் வில்லங்க வருது, ஆனாலும் நீ கட்டுவ, தடைபட்டு கட்டுறியா இல்லை ஏதாவது ஃபைன் கட்டி கட்டுறியான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் கட்டுவேன்னு சொல்லிட்டு போட்டு கட்டிட்டான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு, செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. ஈவன் ஸ்பாட் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நாத்துனாவது, அதாவது மச்சினுச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நங்கையாவது ஐயோ 2 வருது. கீழே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஃப்ளாட் வரும்போது, மோல்டு முடிஞ்சு வரும்போது என்னென்னா, இந்த முட்டு பிரிப்பாங்க இல்லையா, முட்டை பிரிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் பூரா பெரிய செப்டிக் டேங்க். அதில் முட்டை பிரிக்க போனவன் 4 பேர் செப்டிக் டேங்க்கில் செத்து போயிட்டான். பக்கத்து கட்டடத்தில் எதிர்த்தாப்படி இருந்த கட்டடத்தில் வந்து அவன் வந்து உள்ளே போனவனை தூக்குறதுக்கு வந்தவன், அவன் 2 பேரும் உள்ளே விழுந்துட்டான். கிட்டத்தட்ட அங்கே விழுந்த நாயோட சேர்த்து 6 பேர் ஸ்பாட் அவுட்டு, டெத்து பூராமே அதுக்குள்ளே. அப்புறம் எப்படி வீடு கட்ட முடியும்? கிட்டத்தட்ட இப்போ என்ன ஒரு 2-2.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நின்றுச்சு. வந்து இது பண்ணிட்டு போயிட்டானுங்க, சீல் வச்சுட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்போது கரெக்டாக அந்த காலங்கள் முடிந்த பிறகு கேட்டால் கடைசியில் போய் அது அவன் ரூல்ஸ் கேட்கும்போது அப்ரூவ்டு வாங்கலை, பஞ்சாயத்துன்னு அப்ரூவ்டு வாங்கலை, வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ்டு வாங்கலை. 2 மாடி கட்டலாம் பஞ்சாயத்துலன்னு அப்ரூவ்டு கிடைக்கல. இவங்க கட்டிட்டாங்க. அந்த பேப்பர்னால பெரிய வில்லங்கமாகி போச்சு எல்லாத்துக்கும். அந்த செத்து போனவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு சின்ன பேப்பர், அப்ரூவ்டு பேப்பர் தான், லைசன்ஸ் பேப்பர். அப்போ நீ வீடு கட்டுறதுக்கு காசு இருக்குது, இடம் இலவசமாக இருக்குது, பணம் கத்தையாக இருக்குது, லோனு ஈஸியாக கிடைக்குது, சனி செவ்வாய் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் புதன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேப்பரை வச்சு அவனை காலி பண்ணிட்டாரு. ஆனால் அவன் சம்பாதிக்கிறதும் பேப்பர் கட்டில் தான், அவனை போட்டு தள்ளினதும் பேப்பர் கட்டில் தான். அந்த புதன் எங்கே வேலை செய்யுது, எங்கே அவனை காலை வாருதுங்கிற விஷயத்த அந்த வக்கீல்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரே காரகம் அவனுக்கு, அது தொழிலை ஜீவனமாக கொடுக்குது. ஆனால் அது சொத்தாக வரும்போது எந்த இடத்துல வேலை பார்க்குதுங்கிற ஒரு விஷயங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி பாவக ரீதியாக எடுக்கும்போது பக்காவாக வேலை செய்யுது. அந்த ஜாதகத்தில் என்னால் இப்போ விளக்க முடியாது, டைம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஜாதகம் போட்டோம்னா அப்படி இருக்கும் ஜாதகம்லாம். அதுக்கப்புறம் இந்த லட்சணத்தில் வீடு கட்டுறதுக்கு நான் வேறு ராசிக்கெல்லாம் சொல்லி போட்டு விட்டேன். போனதுக்கப்புறம் தான் வீடு, அதுக்கப்புறம் செத்தொன்னு ராசிக்கலைங்களா ஒன்றைங்களா போயிட்டு போச்சு. அதாவது அந்த நேர காலங்கள் வரும் பொழுது அது கூட அவன் கையில் இல்லைங்கிறேன். என்னடாச்சுன்னு அது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல, முடிஞ்சு போச்சா. கரெக்டாக அந்த தசாபுத்தி முடிந்து 2 வருஷம் 8 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியாக லைசன்ஸ் கிடைக்குது. ஈஸியாக போய் மேலே இடத்துல வாங்கி இப்போ மறுபடியும் அந்த ஃப்ளோர் மறுபடியும் வேலை செய்யுது. அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு அதை விட பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்கான்.
அந்த டைமிங், அந்த தசாபுத்தி கரெக்டாக அந்த பாதகாதிபதியினோட கான்செப்ட் அது புதனாகி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது அது. அப்போது இந்த புதனினுடைய விஷயங்கள் வந்து இந்த மற்ற எல்லா கிரகங்களையும் விட இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் தானே. இன்னைக்கு சந்திராசிரமம் வேற. அப்போ இந்த புதனுடைய காரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 காரகத்தினுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஐயா சொன்னார், என்ன சொன்னார், 5ஆம் அதிபதி 5-8 காம்பினேஷன் சொன்னாரா, 5-8 காம்பினேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 5-12 இந்த காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் சொல்ல நானும் போட்டு பார்த்தேன். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், நம்ம ஜாதகத்துலலாம் இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 8 கிரகங்களை விட புதன் வந்து ஒரு ஸ்பெஷலாக எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களோடும் மெல்ட் ஆகிருக்கும் புதன். நீங்கள் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகமாகவே மாறி அது வேலை செய்யும். நீங்கள் ராகு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், சந்திரன்லாம் தண்ணினா அது எந்த தண்ணிக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. எந்த இதோட சேருதோ அதுவாக மாறி அந்த அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை பூரா எடுக்கிறது தண்ணிக்கு உண்டு. தண்ணிக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. இப்போ வேர்வியாக மாறிச்சுன்னா உடம்புல இருக்கிற இதை எடுக்கும், உள்ளே குடிக்கிற தண்ணியாக போனால் யூரின்ல அந்த இருக்கிற கழிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு போகிற தன்மை தண்ணிக்கு உண்டு. அந்த இது வந்து அதனால தான் குளிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுறோம். என்னடா இப்போ அதே மாதிரி இந்த புதனை வந்து பார்க்கும்போது புதனுடைய காரகங்கள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொன்னார் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மூலத்திரிகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம். எனக்கு தெரிஞ்சு புதன் ஆட்சி உச்சம் பெற்றவன் எவனுமே உருப்படியாக வேலைக்கு போனதில்லை. நான் காலையில் சொல்லலான்னு பார்த்தேன், அவர் வேற வெடிச்சிருவார் குறுக்க பேசுனா. ஒருவேளை அதில் வக்கரம் ஆயிருந்ததுன்னா சிறப்பு. இல்லாமல் இருந்து தனிப்பட்ட முறையில் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்றிருந்ததுன்னா அவன் அருமையான படிப்பாளி, அருமையான புத்திசாலி. ஆனால் அவனுக்கு அவன் உதவ மாட்டான். உங்கள் புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவாது, ஊரில் இருக்கிறவனுக்கு வேணால் உதவும். ஒரு கெத்து இருக்குங்க, ஒரு கெத்து இருக்கும். அதான் நம்மளாம் ஊருக்கு சட்டம் பேசிட்டு போகிற ஆளுக்கு தான், வேற என்ன. என்னன்னா நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ மற்ற ஜோசியரை விட இப்போ நம்ம இப்போ பொன்னையாசாமிகிட்டோ சரவண சாம்சன்கிட்டோ நம்ம வந்து கண்ணை இப்படி ஒன்று பேசு அப்படின்னா அப்படிங்களா அப்படிம்பாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் இது உள் வாங்குறீங்களா என்னங்கிறது தெரியாது, ஆனால் தோரணை எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு அறிவு டிப்போன்னு வச்சுக்கிங்களேன். வாந்தி வர மாதிரி இருக்கும். அடுத்தவங்க சொல்ற கருத்து நம்மளால ஏத்துக்க முடியாது, அவ்வளோ அறிவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கிட்ட இருக்கும். ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க என்ன கேட்டுட்டு போனீங்கனாலும் உங்களால அதை ஏத்துக்க முடியாது. நீங்க உணராம சைலண்ட்ல போடுங்க. நீங்க உணராம அந்த மற்றவன் சொல்றதை வச்சு நீங்க பேசவே மாட்டீங்க. இதை விட என்னன்னா அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் மற்றவன் சொல்ற அட்வைஸை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதிகமாக படித்தாலே அதுதான், புதன் வலுத்துனாலே அதுதான். இந்த எல்லா காரகங்கள் கூட வேற மாதிரி இருக்கும். சனி மூலத்திருக்கணும், குரு மூலத்திருக்கணும்னா அப்படி ஒரு கெத்து, அதெல்லாம் வேற. புதன் பந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லையா. அது நீங்க பாவ ரீதியா இப்போ ஒரு மீன லக்னமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்து புதன் நீசமாச்சுன்னு வச்சுங்க, சூப்பரான பாயிண்ட். நம்ம மணிகண்டராஜ் சொன்ன மாதிரி நவாம்சத்துல அந்த பாவாதிபதி கெடுறது நமக்கு சிறப்பு. பாவ அதிபதியாக தான் நீசமாகிறது நல்லது. இப்போ நவாம்சத்தில் அவங்க நீசமானதுன்னா அவங்க படித்த படிப்பை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற விஷயம் புரியும். இப்போ நீங்கள் அப்பா இருக்கும்போதே தொழிலுக்குள்ளே உள்ள வந்துட்டீங்களா? வந்திருக்க மாட்டோம். இப்போ அவங்களாம் முக்கி சொல்லியிருந்திருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும், நமக்கு யூஸ் ஆகிருந்திருக்காது. இப்போ நாம தக்கி முக்கி ஜோசியர்னே ஆகாதவன்ட்டெல்லாம் ஜோசியம் கற்றுக்கிட்டு வர்ற மாதிரி இல்லை இருக்கும். நம்ம நேர கொடுமை அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது படித்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படித்தவங்க ரொம்ப அந்த விஷயத்தை அதிகமாக ஜோசியர் குடும்பம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. வந்துமே நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலையெல்லாம் அது தோஷம் தானே. அது இந்த புதனுடைய காரகங்கள் வழுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புதன் வக்கரமானாலும் சூப்பராக இருக்கும்,
புதன் நீசமானாலும் சூப்பராக இருக்கும். புதன் மறைஞ்சாலும் சூப்பராக இருக்கும். எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சூப்பராக இருக்கும். தனிச்சு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஒன்றே ஒன்று, அஸ்தங்கமானா மட்டும்தான் டேஞ்சரு. அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த புத்திக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிய வச்சுட்டா அவன் அதை ஃபினிஷிங் சூப்பராக பண்ணுவான். அதை நிறைவாக பண்ணாமல் அடுத்த தொழிலுக்கு போக மாட்டான். அது ஒரு அருமையான ஒரு விஷயம், புதனுடைய காரக மேன்மை. இதில் புதனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தொழில், எந்த சாப்பாடோ, எந்த ஒரு டெக்னிக்கலான விஷயங்களோ, அல்லது படிப்பறிவே இல்லைனாலும் சரி, இப்போ படித்தவன்லாம் வேலை தான் பார்ப்பான், படிக்காதவன் காலேஜை கட்டி விடுவான்பாங்க. அந்த மாதிரி அந்த புதனினுடைய கான்செப்ட் அந்த வீட்டில் பிறக்கிறதாகட்டும், அந்த வீடு திரிசூன்யமேனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமாதிரி வேலை செய்யுது. அப்போ இத்தனை விஷயங்களுக்குமே அந்த புதனுடைய காரகங்கள் அப்படிங்கிற ஒரு போது அதனுடைய மேன்மை வந்து அவங்ககிட்ட அப்படியே தெரியும். புதனுடைய கான்செப்ட் மட்டும் நீங்கள் புதனை மட்டுமே வச்சு இவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, இவன் எந்த தொழிலில் நுணுக்கும் தெரியும், இவனுக்கு புத்தி இருக்குதா இல்லையா, இவன் ஒரு நெளிஞ்சு உழிச்சு போவானா இல்லை இடமுடக்கு பேசுவானான்னு புதனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மற்ற கிரகத்தை விட. அந்த ஜாதகத்தில் இருக்கிற புதனை வச்சு ஒரு மனிதனுடைய அறிவை ஈஸியாக பண்ணிடலாம். இது காரக ரீதியாக ஒரு கிரகம் போதும்னு நினைக்கிறேன். டைம் கருதி சீக்கிரம் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இன்னும் மற்றவங்களாம் நிறையா இருக்காங்க. அடுத்த மாநாட்டில் அடுத்த கருத்தரங்கத்தில் 1.5 மணி நேரம் பேசி தள்ளிடலாம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். Co-present by பரிகார செம்மல் கே சத்யா, கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.